ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி தேங்காய் வச்சு எப்படி ஹல்வா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் தேங்காய் துருவலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு முழு தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்தோம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் வந்து நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து நயமான வெல்லமாக கேட்டு வாங்குங்க. ஆர்கானிக் வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் அதில் கல் மண்ணெலாம் இருக்காது. இப்போ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காயை நல்லா நசுக்கிட்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இது நல்லா திக்காகிறது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் முந்திரியை வந்து நான் நெய்யில் தாளித்து இதில் கொட்டியிருக்கேன். முந்திரி வந்து நெய்யில் தாளித்து கொட்டுறதுனால நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அது நல்லா சுருண்டு வந்துருச்சு. பாருங்கள், அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான தேங்காய் ஹல்வா தயாராகிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.